நாங்கள் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அரச பரீட்சையில ஆக 2 வினாக்கள் தான் காலம் சார்பாக கொடுக்கப்பட்டது. அந்த 2 வினாக்களுக்கும் விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். கால கணிப்பு என்ற விடயத்தை கற்றோம். குறுகிய காலத்தை கடிகாரம் ஊடாகவும் நீண்ட காலத்தை நாட்காட்டி ஊடாகவும் கற்கலாம் என்று பார்த்தோம். முதல்ல 2023 5 வினாக்கள் வந்ததை பார்த்தோம். 2022 2 வினா வந்திருக்கிறது. அநேகமாக 3 வினாக்கள் ஒவ்வொரு வருடம் வந்திருக்கின்றது. அப்ப முன்னுக்குள்ள வருடங்களை நாங்கள் பார்ப்போம். இப்ப இதுல 2022 15வது வினா, அதாவது 4 அந்த கேள்வி 4:30 நிமிடமுள் 6 தடவை ஒலிக்கின்றது, சுற்றி வருகின்றது, நேரஞ்சாது என்று கேட்கப்படுகின்றது. சரி, அதாவது ஒரு கடிகாரம் 4:30 மணியை காட்டுகின்றது. இந்த 4:30க்கு பிறகு கடிகாரத்தில் இருக்கின்ற நிமிடமுள் 6 தடவைகள் சுற்றி வந்து 12 எனும் இலக்கத்தை காட்டுகின்றது. அந்த வேளை நேரம் யாது என்பது அந்த பரீட்சைத்தாள்ல கேட்கப்பட்ட 15வது கேள்வி. இப்ப நாங்க இதை பார்ப்போம் பிள்ளைகள். ஒரு கடிகார முகத்தில நல்லா கவனிங்கோ. இது ஒரு கடிகார முகம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த கடிகார முகத்தில நேரம் 4:30 காட்டுகின்றதாம். 4:30 காட்டுகின்ற போது நிமிடமுள் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் இங்க, அதாவது எங்க நோக்கி இருக்கும், 6ஐ நோக்கி நிற்கும். மணிமுள் என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மணிமுள் என்பது இங்கு 4:30 என்பதற்கு 4க்கும் 5க்கும் இடையில நிற்கும். 4ல நில்லாது, 4க்கும் 5க்கும் இடையில காட்டிக்கொண்டு மணிமுள் நிற்கும். இப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, இந்த நிமிடமுள் 6 தடவை சுற்றுகின்றதா. அப்ப ஒவ்வொரு தடவையும் சுற்றுகின்ற போது மணிமுள்ளும் ஒவ்வொரு வட்டத்தின், அதாவது 12ல் ஒரு பாகன் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப 4:30க்கு இப்படி நின்றால் அடுத்து ஒரு வட்டம் சுற்றுகின்ற போது இந்த நிமிடமுள் இப்படி நின்றது. நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. நிமிடமுள் இப்படியாக நின்ற நிமிடமுள், நான் இது லைன்ல தாரன், இப்படியாக நின்ற நிமிடமுள் இப்படியாக ஒரு வட்டம் சுற்றுகின்ற போது, அதாவது இந்த இடத்தை நோக்கி அந்த மணிமுள் 12ல் ஒரு பாகன் நகர்ந்துவிடும். அதே மாதிரி அடுத்த தடவை இந்த நிமிடமுள் அடுத்த வட்டம் சுற்றுகின்ற போது அது 12ல் ஒரு பாகன் நகரம். இப்படியே 6 தடவை சுற்றிவிட்டு நிமிடமுள் திரும்ப வந்து 12ல நிற்கின்றது. அப்ப இந்த நேரம் என்னென்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதை கணித்துத்தான் விடை வழங்குதல் வேண்டும். முதல்ல 4:30 நின்றது. அடுத்த நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றிய பிறகு அது 5:35 காட்டிக் கொண்டு நிற்கும். ஏன், இந்த நிமிடமுள்ளுக்கும் நிமிடமுள் ஒரு வட்டம் சுத்தேக்க மணிமுள்ளும் நகர்ந்து கொண்டுதான் நிற்கும். அப்ப மணிமுள் ஒரு வட்டம் நகர்ந்து இருக்கின்றது. அப்ப இப்ப 5:35 காட்டுகின்றது நேரம். அதே போல அடுத்த வட்டம் சுத்தேக்க 6:40 காட்டும். அடுத்த வட்டம் சுத்தேக்க 7:45 காட்டும். அடுத்ததுல 8:50 காட்டும். இப்ப 2, 4, 5. அடுத்ததுல 9:55 நிமிடத்தை காட்டுது. இன்னும் 1 மணி 5 நிமிடத்துக்கு பிறகு அது 11 மணிக்குத்தான் காட்டும். அடுத்த 10 என்பதுல 10:60 என்கின்ற போது 15 மணிக்குத்தான் காட்டும். அப்ப 11 மணிக்குத்தான் காட்டும். அப்ப நேரம் அதற்கானது 11 மணி என்பது விடையாகின்றது. இப்ப உங்களே கடிகாரத்துல இந்த விடையை நன்றாக தெரிந்திருக்கணும் பிள்ளைகள். கடிகார முகத்துல பாருங்கோ. இதுல இந்த நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றுங்க. நிமிடமுள் குறித்து காட்டுவது சரியான இந்த அக்யூரேட் இடத்தை தான் காட்டும். மணிமுள்
அந்த பாகத்தை தான் கிடக்கும். இப்ப இதுல இது நிக்கிற இடம் 4.5 என்ற போது இங்க 4 இருக்கும், இங்க 5 இருக்கும்,